உத்து உத்து பார்த்தா இத்து இத்து போகுமா, அந்த கதை தான் இப்போ எனக்கு போய்கிட்டு இருக்கு. பிரணவி பிறந்த 1 மந்த்லேயே வந்து அவளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கான சொல்யூஷன் வந்து சர்ஜரின்ட்டாங்க. அது வந்து அடுத்தவங்க பார்வைக்கு சின்ன விஷயமாவும் இருக்கலாம், பெரிய விஷயமாவும் இருக்கலாம். ஆனால் ஒரு தாயாக இருந்து யோசிக்கும் போது நான் பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு சளி காய்ச்சல் வந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. இதில் சர்ஜரி லெவல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் கஷ்டப்பட்டேன், அழுதேன், புலம்புனேன். ஆனால் இதுதான் ஆயிடுச்சு, அதுக்கான ஸ்டெப்பை தான் நம்ம எடுக்கணுமே தவிர நான் அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோம். இப்போ வந்து அவளுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வெயிட் இல்லைனாங்க, அப்புறம் ஹெச்பி இல்லைனாங்க, அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துச்சு, அப்புறமேட்டு வந்துட்டு சளி பிடிச்சிட்டு இப்போ தான் கொஞ்சம் சளி குறைஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம், ஹெச்பி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை. அதனால் கிளம்பிட்டுருக்கோம். இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் புலம்புறேன் அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நல்ல விஷயமா தான் கொடுக்கேன், நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனால் வெயிட்டும் கூட மாட்டேங்கி, ஹீமோகுளோபினும் கூட மாட்டேங்கி. இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்யணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒன்றுமே கவனிக்காமல் இருந்தால் கூட நல்லா இருப்பாளோ என்னமோ தெரியல. டாக்டர் வந்து ஒரு 3 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மதியத்துக்கு வந்து சிம்பிளாக மணத்தக்காளி கீரையை போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டு 2 முட்டையை மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெள்ளரிக்காய் கிடந்துச்சா, சரி ஜூஸ் போட்டாலாச்சும் அவளும் குடிப்பா, நாங்களும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். மேடம்க்கு எங்கேயோ போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க குஷியாக இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும் நாங்கள் படுற பாடுன்னு இருக்கு எனக்கு.